தலையும் சரியான ஒரு குரலும் வருது. நல்லா காட்டிட்டு வரலான்டா ப்ரைவேட்டில் போய் படுத்து கிடந்துட்டு இப்போ தான் வந்தாலும் இன்னும் கூப்பிடுதேன். இந்த டைமில் இந்த டைம் லீக்கண்டு வாங்க வர மாட்டாங்க. நேஸ் நேஸ் அடுத்த அனுப்புங்க. நேஸ் அங்கே கடலை கூட போட்டது நேஸுக்கு பார்த்து கொடுக்க இருமே. சார் உள்ள வரட்டுமா? வாங்க உள்ள வாங்க உள்ள வாங்க. இரும கூட வந்தால் இருமோனம் தானே சார். இங்கே நீங்கள் உள்ளுக்கு வந்து இருமக்கூடாது. ஸோ சத்தம்னா என்ன பிரச்சனை சார்? 2 நாளாக தொண்டை நோது குரலும் பெறுது இல்லை சார். அப்போ கதைக்கிறீங்க அப்படித்தான் பெறுது. எவ்வளோ கவனமாக தான் பெறுது. முன்ன வயசுல பார்க்க பரவாயில்ல சார். தேவையில்ல வேயக்கூடாது. அப்புறம் மருந்த மாற்றி தந்துடும் தெரியும் தானே. சொல்லுங்க வேற என்ன செய்யுது? காது சரியா நோவு. இந்த தொண்டை பிரச்சனை காது நோவு. காது நோவுதா? அப்போ வேற பிரச்சனையை தந்துடும். போடுங்க பாருங்க. என்ன இது? இது டெலஸ்கோப். காது பிரச்சனைக்கு நாங்கள் காதில் கிட்டுவாங்க. அது வேற இதில் கிட்டுவாங்க. சிக்கி பாருட்டு காதல் எல்லாம் வச்சு பாக்குது. வாய் தருவாங்க. நக்கரையில் அப்புறம் வாய் தருவாங்க. நீங்க டாக்டர் தானோ? அங்க ஆபரேஷனுக்குண்டே தான் நான் யூடியூப்ல பாத்துறேன் தெரியும் தானே. கயக்கூடாது. டாக்டர் தானோ தம்பி. இது வேற பிரச்சனை. இதெல்லாம் ஸ்கேன் எடுக்கணும். தொண்டையில பெரும்பாலும் கல் வளர்ந்துருக்கணும். வீட்டை சத்தம் தான் கேட்கறத போட்டு காதுக்க வைக்க கல் வளர்ந்துருக்கணும் தொண்டையில. காதுக்க வைக்க கேள்வியோ? ஓ அதுக்கு சத்தம் கேட்கணும். உங்களுக்கு தெரியாது. நீங்க பாவம் தானே, உங்களுக்கு தெரியாது. டாக்டர்ல தானே நீங்க ஸ்கேன் எடுக்கணும். வேற இசிசி ஸ்கேன் எடுக்கணும். தொண்டையில ஸ்கேன் எடுக்கணும். இந்த மருந்து இந்த மருந்து எடுக்கலாம். ஆனா இங்க எடுக்கலாது. இங்க மிஷின் இல்ல. நாங்க எல்லாம் பழுதா போயிட்டு மிஷின்கள். அது நீங்க கதைக்கிறா இதெல்லாம் பெரிய விஷயம். நீங்க எங்களோட வச்சு பிரயோசனம் இல்லை. இதெல்லாம் அங்கதான் நீங்க எடுக்கணும். நான் நல்ல இடம்னு சொல்றேன். அங்க போனீங்க டக்குன்னு எடுக்கலாமா? காசு இல்லை கட்டணும். சொடுவோம் உங்களுக்கு சொடுவோம். போகும்பாரமாக்கா நான் இப்படி கொஞ்சம் கூல் பண்றதுக்காக செய்யறேன். நான் இந்த ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்காங்க. 6 மணிக்கு திறக்கிறேன். நாங்க அங்க வாங்க. நான் வெளியே தரேன். நாங்க பாத்துலாம் 3 மணி 4 மணிக்கு வந்தீங்க. 6 மணி நேரத்துக்கு வருவீங்களா? இல்ல நாங்க அங்க டைமுக்கு வருவோம். 5 மணிக்கெல்லாம் வந்துடுவோம். பிரச்சனை இல்லை. காசு தானே வருவீங்களா? நான் இது இந்த இதை கொண்டு வாங்க. அவங்க கொண்டு வந்தீங்கன்னா நாங்க முன்னுக்கு தருவோம். இது பேமெண்ட் அங்க கட்ட வேண்டி வரும். இங்க பிரச்சனை இல்ல. அதுல அந்த பைக் பார்க்கல பைக் விட்டு நான் அதுக்கே துண்டு பெருசா தந்தாங்க. நீங்க எப்படி தெரியுறீங்க? அது வெளியில காட்டக்கூடாதானே தம்பி. பாத்துக்கோங்க. சரி இந்த துண்டை கொண்டு வந்து நாங்க இதை கொண்டு வாங்க. சரி மற்ற என்ன இது ஆபரேஷன் செய்ய வேண்டி வருமோ? காது பிரச்சனை ஆபரேஷன் செய்ய வேண்டி வரும்னு நினைக்கிறேன். பெரும்பாலும் என்னண்டா மருந்துகள் தர மாட்டீங்களா? மருந்து தான் சொன்னதுதானே. மருந்து ஒண்ணும் இல்ல. இங்க டேட் முடிஞ்சுதான் கிடக்கு. அதை தந்தா உங்களுக்கு பிரியோசனம் இல்ல. அங்க தந்தா மருந்து நல்ல பிரியோசனம். காது சரியா நோய் இல்ல இதுக்கு ஆபரேஷன் ஒன்று இருக்கு. காது குத்துற ஆபரேஷன் இருக்கு. வெளியில அந்த பாமசில வாங்குறதுக்கு மருந்து எழுதி தருவீங்களே? வெளி பாமசி இந்த தம்பி நான் சொல்றது என்னண்டா, நாங்க இப்ப எங்களுக்கு ஒரு அமைப்பாளங்களுக்கு காசு வந்துருக்கு. 100 பேருக்கு ஃப்ரீயா ஆபரேஷன் செய்ய போறோம் நாங்க. அதுல வந்து நீங்கள் இந்த நீங்க பின்னர் பெற போறீங்க. அங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணி இப்ப இது வந்து 10 லட்சம் ரூபா முடியும். சும்மா நோமலா செய்யறேன்டா. அவ்வளவு பெரிய கல். அது பெரிய கல். ஒரு வீடு கட்டுறதுக்கு எடுக்கலாம். அப்படி கல்லு கிடக்கு. அந்த கல்ல நீ அந்த கல்ல நீங்க எடுத்து உங்க மனசில பிரச்சனை என்ன மனசுக்கு அந்த கல்லை தூக்கி போட்டீங்கன்னா சரி நான் ஆப்ரேட் பண்ணி எடுத்துறேன். நீங்க அங்க வந்து பதிஞ்சீங்கன்னா 10 லட்சம் ரூபா வாரனா நீங்க 5 லட்சம் ரூபா கட்டினீங்கன்னாலே நாங்க முன்னுக்கு விடலாம். என்ற தெரியும் தானே. இப்போ கணவர் ஆப்ரேஷனுக்கு வந்து நிக்கிறோம். நான் நினைக்கிறேன் 100 பேருக்கு தான் நாங்க ஆப்ரேட் பண்ண போறோம். இப்பவே வந்துட்டாங்க 150 பேர். பார்த்து கட்டலாம். அப்புறம் நீங்க கட்ட பின்னு போய் 90 95 வந்தா தெரியும் தானே. இன்னும் தாலி கோரிய என்னத்தை வைக்கிறீங்களோ தெரியல. அது நான் தெரியும் தானே. இப்போ நான் நவீன மறக்கி இருக்கேன். இந்த இதை பார்க்க கூடாது. தெரியும் சரியா. வாங்குவ முன்னுக்கு வந்தா நேற்று 15 என்ன கஷ்டம். 5 லட்சம். சரி சரியா 5 லட்சம் ரூபாய்க்கு நீ மேல சின்ன தாலியத்தான் வைக்கணும். அவங்க எந்த கொள்ளடிக்க போறாங்களோ தெரியல. ஆமா எனக்கு இன்னும் தடிமனுக்கு தான் தோண்டணும். அவங்க ஒரு கத்தி பேசணும் போது என்ன மாதிரி காட்டிட்டீங்களோ? ஓ சார் காட்டினான். என்ன மிஷின்களும் இல்லையா மருந்துகளும் இல்லையா வந்து 5 லட்சம் ரூபாய் கட்ட சொல்லிக்கிறாக்கு. 5 லட்சம் ரூபாய் ரைட் பண்ணணும். என்ன செய்யறது இல்லையா? கூதாரியடா. ஹாஸ்பிட்டல் லிஸ்ட்ல எல்லாம் இருக்கு. போன கிழமைக்கு முதக்கிழமை இறக்கினாங்க எல்லா மிஷினும். இந்த டாக்டர் 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 மகள் டாக்டர் ஓ கம் அவுட் சைட். அது வலை பக்கத்தை கிழிச்சு தான் இட பக்கத்தை தைக்கணும். சரியா சொல்ற மாதிரி செய்தீங்கன்னா சரி. ஓகே சரி சொல்லுங்க. சிட்டோம் சொல்லுங்க. ஓகே அப்படித்தானே சொன்ன மாதிரி தான். ஓகே என்ன முதல்ல ஒரு பேஷண்ட் பார்த்தீங்களா? 5 லட்சம்
5 லட்சத்துக்கு கூட அனுப்பினான். சரி ஆள் வரும் இப்போ விளங்குதா? சரி ஓகே 15 வைங்க. சரிதான் பெர்சன்டேஜ் எடுத்து வைக்கணுமே. ஓகே சரி வைக்கிறேண்ணா. அன்னைக்கு இது வர சொல்லுங்க சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சொல்லுங்க. How are you? ஃபைன். How are you? What about the hospital? இந்த போன மாசம் வந்துச்சு மிஷின்கள். போன மாசம் வந்ததோ எக்ஸ்ரே மிஷின் அந்த மிஷின் இந்த வந்து அது பக்கத்துல வாடகை கொடுத்துருக்கேன். வாடகை கொடுத்துருக்கோம். உங்களுக்கு தெரியலாம் பிரச்சனை தெரியலாமா? இல்ல அது சார் பழுதா போடுதா திருத்தா கொடுத்து விடாக்கு. அப்ப எங்கட ஹாஸ்பிட்டல்ல ஆக்க சொல்றாங்க ஒரு வசதியும் இல்லைன்னு. நான் கஷ்டப்பட்டு எடுத்தேன் எல்லா மிஷின் வாங்க. எனக்கும் வசதி இல்லை தான் சார். அதுதான் நான் பிரைவேட்ல இப்ப வேலை செய்யணும். வசதி இல்லை. உங்களுக்கு சம்பளம் காணாதானே? ஆனா டேக்ஸ் ஃப்ரீயா மட்டும் எல்லாம் வேண்டுவியா? அந்த கதை நீங்க கதைக்க அதுதான் வாரியனா. அதுதான் நாங்க பிரைவேட்ல வேலை செய்யறோம். அவங்க பிரைவேட்ல கொஞ்சம் கொடுத்து விடாக்கு. வாடகை தான் கொடுத்து நாங்க எடுக்கலாம். மருந்து எல்லாம் பரவி கிடக்கு கீழே. ஆனா பேஷண்ட் சொல்றீங்களா மருந்து இல்ல அங்க அதான் டேட் போன குளுசி அதெல்லாம் போட்டா பிரியோசனம் இல்லை. நான் சொன்ன நாங்க முதலே கொடுத்து பிரியோசனப்படல. அதான் நாங்க பிரைவேட்ல அனுப்பி மருந்து கொடுக்குறோம். என்ன ஆஹான்ற என்ன What do you think about this, sir? இது ஹாஸ்பிட்டல் எங்கட ஹாஸ்பிட்டல் தானே. இங்க தெரியும் தானே. இது இங்க வந்து பிரியோசனம் இல்லை. 5 எது பிரியோசனம் இல்லை. எங்களுக்கு பாலம் அங்க அனுப்பி நம்ம எங்களுக்கு கொஞ்சம் தட்டும். உங்களுக்கும் தட்டு நீங்களும் வாங்க எங்களோட சேர்ந்து செய்யலாம். உங்களோட இருந்தாங்களே தட்டித்தான் போடும் போலோட எல்லாம் உங்களுக்கு தானே. இந்த ஹீட்டர் வந்தது பேஷண்ட்டுக்கு அங்க அதுவும் அங்கதான் கிடையாது. இங்க அங்க அங்க எங்க வீட்டுக்கு பக்கத்துல அங்கதான் கிடையாது. உண்டு அதுக்கு ரெண்டாவதுக்கு என்ன அந்த ரெண்டாவது மனுஷன் அதுக்கு தானே தொப்பி அதுல அதையும் திருத்த தான் கொடுத்துடு. ஹீட்டர் அது உள்ள பழுதா போயிட்டு நீங்களே என்ன செய்றீங்க? நீங்க கேட்க கூடாது. நீங்க என்ன கேக்குறீங்க? நான் வந்த நான் இப்ப நான் எனக்கு பில் எல்லாத்தையும் காட்டுங்க. என்ன ரைட்ஸ் இருக்கு நீங்க கேக்குறதுக்கு? என்ன ரைட்ஸ் இருக்கு இத பத்தி உங்களுக்கு கேக்குறது? நான் தான் ஏஎஸ். உங்களுக்கு நான் தான் ஏஎஸ். ஏஎஸ் என்ன நீங்க ஏஎஸ் வேற பாருங்க. என்ன இப்படி கேட்காங்க சரியா? என்னன்னு இப்படி திருப்பி கேப்பீங்களா ஏஎஸ்க்கு நீங்க? அப்படி நீங்க கதைக்கலாம். இது இவ்வளவு காலமா நீங்க எப்பதான் வந்தீங்க? நான் இவ்வளவு காலமா இருக்கேன் தெரியும். எவ்வளவு காலமா இருக்கிறீங்க? அவங்களுக்கு எனக்கு தெரியும். எனக்கு தெரியும். நீங்க முதல்ல ரெக்கார்ட் பண்ணி போற நீங்க தெரியும். ரெக்கார்ட் பண்ற வேலை என்னட்ட வேணா தெரியும். போனா மரியாதையா போன உள்ளுக்க வச்சிரு. ரெக்கார்ட் பண்ற வேலை ரெக்கார்ட் உங்கள வேலையாக அப்படி செய்தாதான் உங்களோட எல்லாம் பீத்தல் எல்லாம் வெளியில வரும். வரும் போனா ரத்தம் வரும் மூஞ்சியால. Sir. Yes, sir. Okay, sir. Yes, sir. Yes, sir. ஹலோ ஹலோ அண்ணா நான் டாக்டர் சிவா கதைக்கிறேன் அண்ணா. நாளைக்கு இதை போராட்டம் அப்படி இது அண்ணா. அண்ணாவா bloody idiot call me as a sir. sorry அண்ணா நீங்க சீனியர் தானே. இப்பதான் நான் அப்படி கூப்பிடுறேன். bloody idiot you are just my junior. okay you just call me as a sir. okay sir. நான் நாளைக்கு போராட்டம் எதுமா சார்? நாளைக்கு போராட்டம் ஒன்று செய்கிறோம். இவர் கர்ணன் இருக்காரோ டாக்டர் கர்ணன். அவர் வந்து டாக்டர்ஸுக்கு எதிராக இருக்கிறார். மக்கள் எல்லாம் டாக்டர்ஸுக்கு எதிராக திருப்புறார். அவர் சார் நான் பார்த்தேன்னா அவர் அந்த சிஸ்டத்துக்கு எதிராக தானே கதைக்கிறார். இப்போ எங்களுக்கு எதிராக இல்லை தானே. இந்த தப்பு செய்கிற ஆக்கள் அதுக்கு எதிராக தானே கதைக்கிறார். அந்த ஹாஸ்பிட்டலில் மிஷின்கள் இல்லாத அப்போ அந்த சிஸ்டத்துக்கு எதிராக தானே கதைக்கிறார். எங்களுக்கு ஒரு இதுவும் இல்லை தானே. சிஸ்டமே நாங்கள் கதையை நிப்பாட்டி இவர் சும்மா அந்த அளவுக்கு வேலை இல்லை. சும்மா வேலை இல்லாமல் சிஸ்டத்தை மாத்திர அது மாத்திரன்னு இருக்கு. இதெல்லாம் சும்மா விஷயம் இல்லை சரியா? கோர்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் சரி. இல்ல அவர் நியாயத்தை சொல்றேன். மக்களுக்கு நியாயத்தை சொல்றேன். இப்ப அவர்கிட்ட பக்கம் நின்றா என்ன இப்ப? அடே நீங்களோட அப்பா உங்களுக்கு தெரியா? இதெல்லாம் சும்மா சாதாரண விஷயம் இல்லை. நீ தெரியும் தானே. நீ அந்த பார்மசிக்கு உண்டு ஹாஸ்பிட்டல் மருந்து இல்லாத பார்மசி தூக்கி கொடுத்த டாக்டர் தானே நீ. அதை பத்தியும் கதைக்கிறீங்களா? அதை விடுங்க. நாளை போராட்டத்துக்கு வர்றேன் சார். நாளை போராட்டத்துக்கு வர்றேன். போராட்டத்துக்கு வந்து சேருங்க. ஓகே சார். ஓகே சார். எல்லாருக்கும் சொல்லிடுவோம். எல்லாட்ட குடும்பமும் எங்கட கையில இருக்கு. அவர் டாக்டர் சங்கர் கொஞ்சம் நேர்மையான ஆள் தானே. கொஞ்சம் கஷ்டம். அவர் தெரியும் தான் நேர்மையான ஆள். போராடாம அவர் வீட்டுக்கு வந்தா தெரியும். அவர்கிட்ட வீடியோன்னு இருக்கு எங்கள்கிட்ட தெரியும் தானே. எல்லாரும் சேர்ந்து தான் செய்தது. அது அந்த கையெடுத்து எங்களை சார்பா தான் நிப்பார் சார். நான் உங்களை சார்பா நீங்க இதுல சொல்லிப்படாங்க. அந்த பார்மசி அனுப்புறத சொல்லிப்படாங்க. பையன் தான் சரி எல்லாம் வாங்குவ போராட்டத்துக்கு எல்லாரும் ஒத்துழைப்பு தருவாங்க. நாங்க டாக்டரா எதிராக நின்றா ஒன்றும் கதைக்க மாட்டோம். பப்ளிக் இது அவருக்கு சப்போர்ட்டா இருக்கு. நாங்க எல்லாம் திசை திருப்பி வந்தோம். எங்களுக்கு காசு எனக்கு ஒரு இது சார் என்னண்டா அந்த Facebook அதெல்லாம் கொஞ்சம் காசு கொடுத்து கதைக்க வைக்கலாம் தானே. அந்த காசு கொடுத்து பேட் கமெண்ட்கள் மற்ற அவருக்கு எதிராக வீடியோ போட வைப்போம். அவர் வீடியோ போடுறதானே அவருக்கு எதிராக போட வச்சேன்னு பரவாயில்லையா? உங்களுக்கும் மண்டைக்கு இருக்கு. நாங்க தம்பி ஒன்றும் யோசிக்காங்க. எல்லாம் நாங்க செட் பண்ணி வச்சுக்கோம். கூட அந்த மீன் கிரியேட்டர் அவர் எப்படிங்கோ அவைக்கு சார்பாக கொஞ்சம் பேர் அதை தானா போடுறாங்க. அது நாங்க ஒன்றும் செய்யலாது. நல்ல ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கோ.
புலைய இன்னும் விடுது இல்லையா புலை விட்டா டக்குன்னு தூக்கலாம் அந்த அம்புல ரத்தம் கிடந்தது அதை வச்சு அதை போடலாம். அம்புல ரத்தம் கிடந்தது ரத்தம் கிடந்தாங்க அவர் விடையில போல இது வேற யாரு என்னதான் போட்டோ போட்டு தான் அது ரத்தம் கிடந்தா நைஸா மாத்தி விடலாம். நீங்க அனுப்பிடுங்க எனக்கு அந்த சில விஷயங்கள் அதை சொல்றதானே அந்த அவர் கொஞ்சம் இதாக கதைக்க நல்ல உணர்ச்சிபூர்வமா கதைக்க கொஞ்சம் சிலது கதைச்சிடுறாரு அதெல்லாம் தூக்கி பிடிச்சி அதெல்லாம் நாங்க பார்த்து வச்சிருந்தோம். நீங்க ஒன்னும் யோசிக்காங்க நீங்க மற்ற இது நான் பார்த்து நான் இவர் வந்து அந்த சாப்பாடு நல்லா கொண்டு பாக்குறதுக்கு விருது சாப்பிட்டு பார்த்துவார் பேஷண்ட் கொடுக்குற சாப்பாடு எல்லாம் அதுல நைஸா கதையை மாத்தி விடுவோம் நாங்கள். என்ன அந்த சாப்பாடை சாப்பிடுது நைஸா போய் ராங்கி பண்ணி எனக்கு இந்த ராங்கி பண்ணி சாப்பிட்டு வரேன்னு சொல்லலாம். அவர் வந்து நல்லா இருக்கணும் பார்த்தவர் நான் பார்த்து நான் அந்த வெரைட்டினது அங்க சமைக்கிறாங்களே வந்து ஒரு சூப்பர் ஆள் தானே. சரி அப்ப அதை மாத்தி விடுறேன் நாங்களும் மாத்தி விடுவோம். எனக்கு போன பிறகு எனக்கு பார்த்து கவனிக்கணும் நீங்கள் எல்லாம் பிரச்சனை இல்லை. ப்ரொமோஷன் என்ன எனக்கு ஒரு ப்ரொமோஷன் தந்தீங்களா எல்லாம் நாங்க பாக்கலாம் முழு டோமம் கிடையாதுலாம் இருக்கீங்க. சரி இது வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்துட்டு அதுக்கு பிறகு முழுக்க நாங்க தான். சரி நானும் உங்களை மாதிரி சைனை வச்சுட்டு பிரைவேட்ல போய் வேலை செய்யறேன் நான் வச்சிடுவேன். அதான் தம்பி தெரியுதானே அதெல்லாம் எங்கட ரகசியங்கள். என்ன நீங்க சைனை வச்சுட்டு வந்தாலும் என்ன நீங்க சைனை வச்சுட்டு பிரைவேட் போட்டு வந்து பின்னர் சைன் வைக்கிறீங்க அதெல்லாம் தனி திறமையா பாமசில இருக்க மருந்துல நாங்க எங்களுக்கு தெரியும் நான் எடுத்துக்கொண்டே கொடுக்க நானும் கொடுக்குறேன் அதை வச்சுதான் பாமசியை வந்து நான் ஃபுல் மருந்து அதெல்லாம் கொடுத்து. நீங்க தானே இந்த போன மாசம் வந்து 10 நாள் வேலைக்கு வந்து விட்டு 20 நாள் லீவ்ல போனீங்கன்னு அது என்ன கொஞ்சம் வேலை மனுஷோட ட்ரிப்பும் அடிச்சு போட்டு மனுஷோட குஜாலா 2 பிள்ளை தானே காசெல்லாம் கூட கிடக்க 3வது பிள்ளைக்கு சரி சரியா சந்தோஷமா இருந்தா சரியா சொல்லுங்க சங்கருக்கு சொல்லிடுங்க போயிடுவேன் நான் சொல்லிடுறேன். சரி ஓகே ஓகே சாதாரணமாக நெஞ்சு போட்டுருக்காங்க தேவையெல்லாம் அவசரப்பட்டு புத குடிக்க காலை விட்டு இழுத்து கொண்டு போகுது ஆளு. அச்சாண்டே என்ன நாக்கள் வர்றது தெரியாம இருக்கிறேன். பலாமரத்துக்குள்ள இருக்கிறது எங்க எவ்வளவு போகுது பலாப்பழம் போகுது என்ன என்ன வீட்டு வாசல் இருக்கிற என்ன ஒரே ஃபேஸ்புக் தான். இப்போ நாங்கள் லைவ்களோ அந்த ஆளுக்கு வேற வேலையில் அந்த ஆளு தான் மாற்ற முடியும்னு நினைச்சு போட்டு கொண்டு இருக்குது. என்னத்தை மாற்ற போறீங்க நீ மாத்தம் தெரியல இந்த முந்தியெல்லாம் நடக்கிற பிரச்சனை இல்ல வெளியில கதைக்க சில பயப்படுறது இப்ப எல்லாம் தண்டவாட்டுக்கு வந்து சொல்லுது தண்டவாட்டுக்கு சொல்லுது மச்சான். இப்போ என்ன சொல்லுவாப்பா இப்போ கொஞ்ச நாளே காய்ப்பாங்க இப்படி சரியோ கொஞ்ச நாள் போக படிப்படி இப்போ இப்பதானே சூட்டோட சுட்டா காய்ப்பாங்க போக அந்த ஆள் இப்போ எப்படி அந்த ஆள் இப்போ திருப்பி வர நினைக்கிறியோ நீ இல்லதானே அந்த ஆளு கடைசி வரைக்கும் விட மாட்டாங்க விட்டா தெரியும் ஒரு கல்லனுக்கு எதிராக கல் எறிஞ்சா எல்லா கல்லனும் சேர்ந்தறிவான் பிறகு அதான் நான் சொல்றேன். இப்ப இவர் வந்து அங்க கொஞ்சம் கல்லனுக்கு எதாவது எறிஞ்சவர் ஒட்டுமொத்த கல்லனும் சேர்ந்து நிக்கிறான். இவர் என்ன செய்வார் இவர் ஒரு ஆள் அங்கால மிச்சாக்கள் நிக்கிறான் பெரிய பெரிய தலையில தானே தூக்க போதாம் சின்ன கை வச்சாலும் பரவாயில்ல பெருசுல கை வச்சுக்கிறார் அது கட்டாயம் இந்த ஆளு தூக்கம் விட மாட்டாங்க. இப்படியே கொஞ்ச நாள் தாண்டி போட்டு பேருந்து பழைய நிலைமை தான் பெரும்ப எங்க மாற போகுது அந்த செய்யறான்னு சொல்லுதாங்கடா இல்லீகலா தானே போகுதா இல்லீகலா அவனு செய்யல தானே லீகலா போனா எந்த இடத்துல வெல்றது இவங்களே இல்லீகலா போவாங்க அந்த அளவு தூக்குறாங்களா தெரியுதா. இப்போ இடியப்பம் இருக்கு இடியப்பத்தை நீ எப்ப தாண்டி ஒரு நூல் அடுப்பியோ இடியப்ப சிக்கல் மேல தான் இந்த பிரச்சனை. ஒரு சிக்கல் எடுத்து அடுத்த சிக்கலுக்கு மாட்டு போடணும் இல்லடா அந்த ஏதோ செய்யுது அந்த இப்ப எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு எதிராக வந்து நடந்த அநியாயங்களுக்கு எதிராக தானே கதைக்கு பண்ணி சனம் இப்போ ஒருத்தன் கடை காய்ச்சிருக்கு அதை சனம் பேச போட்டு வந்திருக்கு. இப்ப ஒருத்தன் அவன் ஒருத்தன் பரிகடாவா கிடைச்சிட்டான் அப்ப அதை வச்சு ஓட்டுது சனமி அது அந்த ஆள் போய் இந்த பிரச்சனை அமைந்தா ஒரு சனமும் காய்க்காத திருப்பி ஏதோ சப்போர்ட் ஒருத்தன் கிடைக்கும் அந்த பலிகடாவா ஒருத்தன் கிடைச்சதான் ஜனமும் காய்க்கும் இல்லாட்டியும் காய்க்க போகுது ஜனம். அந்த பலிகடா விடாம கதைச்சு பாப்போம் சப்போர்ட் பண்ணி பாப்போம் எங்க அந்த ஆள் மட்டும் தானே எஃபில இருந்து கத்துது வேற இருந்தாங்க அண்டே போராட்டம் செய்தவங்க நைஸா பாத்தி அந்த அங்க கூப்பிடுறான்னு சொல்லி நைஸா கலத்தி போராட்டத்தை காய்ச்சி விட்டாங்க. போராட்டம் என்ன வெட்டின்னு சொல்றீங்க போராட்டம் வந்து அதை பற்றி என்ன வடிவா தெரியல போராட்டம் பெரும்பாலும் வெற்றி தான் என்னன்னு சொல்றது அவ்வளவு பேர் விழிப்புணர்வு அடைஞ்சிருக்காங்கல்ல அந்த ஆள் திருப்பி வேறணும் அந்த ஆள் தான் தேவையானது அது அந்த அந்த இது என்ன இல்லையே விளக்கம் வந்தா இப்ப நாளைக்கு எங்க போதும் வேற சந்திக்கிறது எங்க போயிருக்கு எத்தனை பேர் சப்போர்ட் பண்ணி போடுறாங்க யோசிப்பாரு தொடர்ந்து இருந்தா ஏதாச்சும் நடந்தாலும் நடக்கலாம் அந்த ஆளோட சப்போர்ட் நல்ல இதுல இருந்தது இப்ப வேற அவங்க காசை கொடுத்து நெகட்டிவா மாத்திக்கிட்டு வர்றாங்க அப்படி இருக்கு நெகட்டிவ் நிறைய வந்து கொண்டு இருக்குது இப்ப காசை கொடுத்து தெரியும் மோதினது பெரிய தலையாள் வச்சுக்கிறாங்க லெக்கச்சக்கமா மாத்தி கொண்டு வர்றாங்க நெகட்டிவா மாத்தி கொண்டு வர்றாங்க கொஞ்ச நாள்ல அப்படியே மாறி அடிபட்டு அப்படியே முடிச்சிருவாங்க தெரியும் தானே இந்தியால விஜயகாந்த் அந்த ஆள் முதல் வந்து ஒரு நல்லது செய்ய அந்த அளவு கோமாளியா மாத்தினவங்க அதை மாதிரி இந்த அளவு கோமாளியா மாத்துறாங்க தெரியும் அந்த கதைக்குதுரா எல்லாம் நல்ல விஷயங்கள் கதைக்குது சகலது நல்ல விஷயம் சொல்லுது ஆனா வளர விட மாட்டாங்க பிடிங்க எறிஞ்சு விடுவாங்க முடிஞ்ச மட்டும் சப்போர்ட் பண்ணி பாப்போம்
எங்களுக்கு என்ன இலக்கு எல்லாம் பெரிய விஷயம் எல்லாம் மறந்து போங்கட்ட எங்கிட்ட சரி கொஞ்ச நாள்ல மறந்துவோம். மறதி தேசிய வியாதி தானே. எனக்கு அதை மறந்துதான் போகுது. இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏதாச்சும் மாற்றம் நடந்தா நல்லது தானே.